நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தலை எதிர்கொள்வதற்கு 2 மாதங்கள் தான் இருக்குது. பிப்ரவரி ஆகிப்போச்சு. மார்ச், ஏப்ரல் மாதங்களில் கண்டிப்பாக தேர்தல் வந்துடும். ஏப்ரல் மாதம் ஒருவேளை நமக்கு முதல் கட்டமாகவோ 2 கட்டமாகவோ தேர்தல் நடைபெற சூழ்நிலை இருந்தால் அதுக்கான முன்னேற்பாடுகள் என்ன செய்யணுங்க சம்மந்தமாக எல்லா கட்சிகளுமே தீர்மானித்து அதற்கான பாதையை நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க. இதில் பிரதானமாக பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஜெட்டு வேகத்தில் தேர்தல் பணியை தொடங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது பார்த்தீங்கன்னா, முதல் கட்சியாக அதிமுக தான் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கும். அந்தளவுக்கு ஜெட்டு வேகத்தில் அவங்க இருப்பாங்க. தற்போது அந்த நிலை மாறி இப்போ திமுக ஜெட்டு வேகத்தில் அதுக்கான நிலையை எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தேர்தல் அறிக்கை குழு தமிழகம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய கட்சி நிர்வாகிகளிடையே அதிருப்தியை போக்க வகையில் ஆலோசனை நடத்திட்டு வராங்க. இப்படி 30 ஃபங்க்ஷன் மாதிரி வைத்து அவங்களுடைய நிலைப்பாடை அறிஞ்சிக்கிட்டு வராங்க. மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டையும் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டிடலாம், எந்த தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கலாம் என்ற சம்பந்தமாக ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. ஸ்பெயினில் இருக்கிற முதலமைச்சர் கூட அப்பப்போ காணொலி காட்சி மூலம் தொண்டர்களிடையே நிர்வாகிகளிடையே ஆலோசனை நடத்திட்டு வராரு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வைப்பதிலே இன்னும் திணறிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா தற்போதைய வரைக்கும் அதிமுக கூட்டணியில் எந்த கட்சி இருக்குன்னே இப்போதைக்கு தெரியல. ஏன்னா பாஜக அந்த கூட்டணி விளக்கின பிறகு பாஜக அல்லாத கட்சிகள் எங்களுடன் இணையலாம் என்று கட்சியினுடைய மூத்த தலைவர் ஜெயக்குமார் அறிவிச்சிருந்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அதிமுகவில் எந்த கட்சியும் சேராத நிலை தான் இருக்குது. தற்போதைய சூழ்நிலையில் அதிமுகவில் எஸ்டிபிஐ கட்சி இணைஞ்சிருக்கு. மேலும் தமாக, பாமக, தேமுதிக கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. தேமுதிக, பாமக, தமாக கட்சிகளுடன் பாஜகவும் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. 2-3 கட்சிகளையும் இழுப்பதில் பாஜனதாவும் சரி, அதிமுகவும் மும்முரம் காட்டு வராங்க. பாஜக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தருவதாக ஒரு விருப்பத்தை தெரிவித்து அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை முன்னெடுத்து வராங்க. அதிமுக சார்பில் பார்த்தீங்கன்னா பாமகலாம் உங்களுக்கும் நாங்கள் மாநில பதவியை நாங்கள் தாரங்க அடிப்படையில் தான் அவங்களும் பிரச்சாரத்தை கூட்டணி அமைப்பதற்கு வியூகம் அமைத்து வராங்க. இதில் பாமகவும் சரி, தேமுதிகவும் சரி, தமாகவும் சரி எந்த அணியில் சேரப்போங்க பொறுத்து தான் பாஜக கூட்டணி வலுப்பெறுகிறதா இல்லது அதிமுக கூட்டணி வலுப்பெறுகிறதா என்பது தெரிய வரும். இந்த 2 பேரும் தவிர நாம் தமிழர் கட்சி சீமான் தனிச்சு போட்டதாக அறிவிச்சிட்டாரு. விஜய் இந்த தேர்தல் போட்டியில் அறிவிச்சிட்டாரு. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திமுக ஜெட்டு வேகத்தில் முன்னேறிட்டு இருக்கு. அதிமுக கூட்டணி அமைப்பதிலே திணறிட்டு இருக்குங்கிறத நம்ம உணர முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம்.